மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொது நிலையில் ஆராய்ச்சி செய்கின்ற அடிப்படையில் அந்த ஆசிரியர் நிலையிலிருந்து யோசிச்சுட்டு அதே பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டா என்ன தூர்வு சொல்றீங்களோ அந்த தீர்வு சொல்லுங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன புகாருக்கு வந்து சொல்றேன், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஆக வேண்டியது என்னோட பொறுப்பு. தலைவராகி அறுபத்தஞ்சு வேதாத்தின் வரிசையினுடைய கொள்கையை உலக அமைதியை நிலைநாட்டுறது தான் என்னோட முக்கிய கொள்கை. ஓகேயா, அதை நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் அப்படிங்கிறது சொல்றேன். முதல்ல அதுக்கு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற நடுவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடுவர் வந்து மாநகரத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் துணை காவல் கமிஷனருக்கு கீழே உள்ள காவல் நிலையங்களை அவர் கட்டுப்படுத்துவார். மாவட்ட அளவில் வந்து வட்டார நடுவராக இருந்தனா துணை காவல் கண்காணிப்பாளர் அவர் கீழே உள்ள காவல் நிலையங்களை கட்டுப்படுத்தும். இப்போ இந்த காவல் நிலையங்கள்ல ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அந்த ஆய்வாளர்கள் கீழே கிராம நிர்வாக ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த கிராம நிர்வாக ஊழியர் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய குணாதிசயங்கள் நடவடிக்கைகளை தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? அப்போ அது போக மக்கள் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை 33 கீழ் வந்து அந்த ஏரியாவில் ஏதாவது குற்றம் நடந்துச்சா குற்றம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தகவல் தெரிவிக்கணும். ஓகே, அப்போ ஒரு புகார் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீதிமன்றத்துக்கு. அப்போ அந்த நடுவர் கேட்கணும் அந்த ஆய்வாளர்கிட்ட, ஏன் இந்த குற்றத்தை தடுக்காத செயலை நீங்க செஞ்சீங்க? அந்த நபர் வந்து உடனே தான் குற்றவாளி ஆனாரா, பிறந்த உடனே குற்றவாளி ஆயிடுவாரா? அப்போ அவர் நடவடிக்கைகளை ஏன் கிராம நிர்வாக ஊழியர் வந்து கண்காணிக்கல, அது தொடர்பாக மக்கள் ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த வழக்கில் இணைச்சு சதவீதப்படி வந்து அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்து இனிமேல் இந்த குற்றமே இல்லாத வரைக்கும் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொது நிலையில் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமிஜி வந்து உலக சமாதானத்துல 37வது கட்டுரையாகவும் நவம்பர் மாசத்துல ஒரு சிந்தனையாகவும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நான் உலக சமுதாய சேவா சங்கத்தை வழி நடத்துனேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேயா? அது போக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகி இந்த இப்போ 830 கோடி மக்களுக்கு சொல்றதை விட 140 கோடி மக்களுக்கு சொல்றதை விட ஒரு 30,000 பேர் இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சு சீர்திருத்தினா போதும். இதைத்தான் வந்து இந்திய அரசமைப்பை தாக்கல் செஞ்சுட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஐயாவும் அண்ணல் அம்பேத்கரும் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், இதை செயல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்க, அரசு நீதி நிர்வாகத்தில் உள்ளவங்க 100% பின்பற்றினா இந்த அரசியலமைப்பு புனிதமடையும். சரி, அவங்க தவறிட்டாங்க, மக்கள் பின்பற்றினா இது புனிதமடையும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதியையும் இனத்தையும் பதவியையும் முன்னிறுத்தா 2வது சுதந்திரத்துக்கு ஆட்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.